வணக்கம். முன்னாடி ஒரு தடவை சொன்னேன் உங்களுக்கு, நமக்கு ஏதாவது ஒரு வகையில் இலக்கியத்தின் மேலேயோ ஒரு கவிதை மேலேயோ ஒரு கலை சார்ந்த ஒரு உணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. சாக்ரட்டிஸை பற்றி ஒரு செய்தி சொல்லுவாங்க. அவர் அந்த மரண தண்டனை கொடுத்து ஒரு வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் வாசலில் லயர் அப்படின்னு ஒரு வாத்தியம் வாசிக்கிட்டு ஒருத்தன் போகிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வாத்தியத்தை அவனை பக்கத்தில் கூப்பிட்டு வாசிக்க சொல்கிறார். அடுத்த வார்த்தை கேட்குறாரு, எனக்கு நீ இதை கற்றுக் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறார். அந்த இசையை நீ கற்றுக் கொடுப்பியா அப்படின்னு. அப்போது கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு மரண தண்டனை, நாளையோடு எல்லாம் கதை முடிய போகுது, பெருசாக அந்த வாத்தியத்தை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவர் சொல்கிறார், அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் நான் இப்போ என்ன பண்ணுறது? பாருங்கள், ஒரு இசைக்கருவி அதை நம்ம இந்த வயசுக்கு மேலே தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் அவங்க யோசிக்கலை. ரவீந்திரநாத் டேகூரை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, முதுமையான காலத்தில் கூட ஓவியம் படிக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்தார் அப்படிங்கிறாங்க. தினமணி ஆசிரியராக ஒரு பெரிய சகாப்தம் படைத்தவர் ஜாம்பவான் ஏஎன் சிவராமன் அவர்கள், பத்திரிகை உலகத்தின் ஜாம்பவான். ஏஎன்எஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஏஎன் சிவராமன் அவர்கள் முதுமையான வயதில் கம்ப்யூட்டர் அப்போ தான் வருது. அந்த கம்ப்யூட்டரை ரொம்ப வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதில் அதனுடைய இதெல்லாம் அவருக்கு அதை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை. அப்போது எழுத்தாளர் சுஜாதா கணினியில் ரொம்ப வல்லவர். கணினியில் டைப் பண்ணி தன்னுடைய கதையெல்லாம் அனுப்புவார். அவர் சொல்கிறாரு, திருப்பூர் கிருஷ்ணன் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த சுஜாதாட்ட சொல்லுடா, நான் கற்றுக்கிறேன்னு சொல்லு, அவனுக்கு எப்போ நேரம் இருக்குன்னு கேளு, எனக்கு இந்த கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் போல் இருக்குது. அவருக்கு அப்போவே 80 வயசுக்கு மேலே. பாருங்கள், கற்றுக்கணும் போல் இருக்குது, நான் சுஜாதா வீட்டில் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், கேட்டு சொல்லு அப்படின்னு. சுஜாதாட்ட ஃபோன் பண்ணோன்னு அவர் சொன்னாராம், இப்படி ஒரு அறிவாளியான மாணவன் கிடைப்பதற்கு 24 மணி நேரமும் என் வீட்டு கதவு திறந்தே இருக்கும். அவர் எப்போ வேணாலும் வரலாம், ராத்திரி என்ன பார்க்கலன்னா எப்போ வந்தாலும் எனக்கு இதை விட சந்தோஷமான வேலை உலகத்தில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த காலத்தில் இருந்த பல பெரியவங்க லேர்னிங் அப்படிங்கிறதுல அவ்வளோ ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தாங்க. கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும், அது என்னங்கிறத நம்ம உள்வாங்கி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளவு ஆர்வம் உள்ளவங்களாக அவங்க இருந்தாங்க. இது கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் முன்னுக்கு வர முடியும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் கற்றுக்கிறதுக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்னா. திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னே ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அன்டில் டெத் யூ ஹேவ் டு லேர்ன் அப்படின்னார். என்னே சாந்துணையும் கல்லாதவாறு அன்டில் டெத். ஏன் அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கிறதுக்கு எல்லாம் கிடையாது. என்னே சாந்துணையும் ஒருவன் கல்லாதவாறு அப்படிங்கிறார். இந்த லேர்னிங் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம்னு கேட்டால், யாரோ ஒருத்தர் சொல்கிறது அதை இன்னொருத்தர் அப்படியே கேட்டுக்கிறது. நம்ம ஸ்கூல்ஸ் அப்படி தான் சொல்லி வச்சுருக்குறோம். ஒருத்தர் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுறது, ஒப்பிச்சிட்டா லேர்னிங்கிறது முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஒரு சொல் கூட சொல்லாமல் லேர்னிங் நடந்த இடம் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு சொல் கூட குரு சொல்லலை. நாட் ஈவன் எ சிங்கிள் சிலபிள். ஒரு ஒலி கூட கிடையாது. ஒரு ஒலி கூட இல்லாமல் எப்படி பாடம் நடத்த முடியும்? பவர் பாயிண்ட் ப்ரொஜெக்ஷன் போட்டு பாடம் நடந்ததா? அதுவும் கிடையாது. நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. எது? எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போகிறான், தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தரை பார்க்குறான். தெற்கு திசை நோக்கி ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஆலமரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்காந்துருப்பார். எப்படி உட்காந்துருப்பார்? மௌனமாக உட்காந்துருப்பார், ஒரு வார்த்தை பேச மாட்டார். நம்ம நர்சரி ஸ்கூலில் சலன்னு டீச்சர் கத்துற மாதிரி ஏதாவது அந்த மரத்தடியில் சத்தங்கத்தும் கேட்டுதா? ஒன்றுமே கேட்கல. அப்போ அவர் எப்படி உட்கார்ந்துருந்தார் அப்படிங்கிறார். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள். ஸ்டூடெண்ட் யார்? படித்தவன், லேர்னட் பர்சனாலிட்டிஸ். வந்திருக்கோம் யாரும் படிக்காதவன் இல்லை. இவர் எப்படி உட்காந்துருக்கிறாரு? கல் ஆலின் புடை அமர்ந்து உட்காந்துருக்கார். வந்திருக்கோங்க யார்? கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். கற்ற கேள்வி வல்லார்கள், படித்து கரை கண்டவன், கடலை கரைச்சி குடித்தவன். கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். என்ன மொழியில் பாடம் நடத்தினார்? வாக்கிறந்த பூரணமாய். சிம்பிள் சைலன்ஸ், எந்த ஒலியும் கிடையாது, மௌனம், அவ்வளோதான். பாருங்கள், கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். வல்லார்கள் நால்வருக்கும். கரை இறந்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. அவர் எதுவுமே கம்யூனிகேட் பண்ணலை, எதுவுமே வெளியே சொல்லலை, எந்த விதமான மொழியும் இல்லை, எந்த விதமான ஒலியும் இல்லை. ஆனால்
அந்த தட்சிணாமூர்த்தி என்பவர்கிட்ட உள்ள என்ன இருந்ததோ, கண்டென்ட், அவருக்குள்ள என்ன பூரணத்தன்மை இருந்ததோ அது என்னாச்சு, இவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக இவர்களுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. இது எப்படி முடியும்? குரு சொல்லாமே உள்ளே போகுமா அப்படின்னா, உள்வாங்குதல் தான் கல்வியே ஒழிய வெளியிலிருந்து ஒருவர் ஓதுவது அல்ல. ஒருத்தர் ஏதோ சொல்லி கொடுத்து தான் போகணுங்கிறது இல்லை. நீ உள்வாங்கிறதுக்கு தயாராக இருந்தால், லேர்னிங் அப்படிங்கிறது நான் உள்வாங்க தயாராக இருக்கணும். நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும், அதை நான் உள்வாங்கணும். எனக்கு கவனம் செதறாமல் இருந்தால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் போய்கிட்டே இருக்கும். இது பல பேருக்கு புரியாமல், இதை சொல்லிக் கொடு, இது சொல்லிக் கொடு, இதை சொல்லிக் கொடு அப்படின்னு எதை எடுத்தாலும் பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை, யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுத்துட முடியாது. இது ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் நினைக்க வேண்டாம். யாரும் யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுத்துட முடியாது. ஆனால் யார் வேண்டுமானாலும் யாருக்கிட்டேருந்து வேணுமானாலும் எதை வேணாலும் கற்றுக்க முடியும். இந்த ரெண்டு வார்த்தை திருப்பி சொல்கிற பாருங்க. யாரும் யாருக்கும் எதையும் கற்றுக் கொடுத்துட முடியாது. ஆனால் யார் வேணாலும் யாருக்கிட்டேருந்து வேணாலும் உள்வாங்க முடியும். அந்த உள்வாங்குதல்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சீனாவில் ஒரு பெரிய பேரரசர் இருந்தாராம். அந்த அரசருக்கு மாட்டு மாமிசம் சாப்பிடுவதுனா ரொம்ப இஷ்டமாக, அவருக்கு பயங்கரமான சுவை. அவரே உட்காந்துருப்பாங்க, அந்த மாட்டை வெட்டும்போது அதை பார்த்து ரசித்து தேர்ந்தெடுத்து இந்த மாட்டை வெட்டு அப்படின்பாராம். அப்படி வெட்டுறதுக்குன்னு அவர்கிட்ட ஒரு ஆள் இருந்தான். சார் ஒரே போடு, ஒரு கோடாலி வச்சுருக்கிறாரு, ஒரே வெட்டு, அந்த மாட்டோட தலை தனியாக துண்டாக போயிடும். இந்த அரசருக்கு அவன் மேலே ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு நாள் அவனை கேட்குறாரு, எப்படிடா ஒரு போடு போடுற, தலை வேறு உடம்பு வேறு துண்டாக போகுது இந்த மாட்டை, நான் வேறு எவனாவது விட்டு அவன் அப்படி வெட்ட மாட்டேங்கிறானே, எனக்கு இதை கற்றுக் கொடுப்பியா, எனக்கு இதை கற்றுக் கொடுப்பியா அப்படின்னு கேட்டாரான். அவன் சொன்னானா, யாரும் யாருக்கும் எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது, நீயா கற்றுக்கிட்டா தான் உண்டு. எனக்கு எவன் சொல்லி கொடுத்தான்? நான் கற்றுக்கலையா? எங்கள் அப்பா வெட்டுவான், பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன், எப்படி வெட்டுறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போது எங்கள் அப்பா வெட்டுற கலை பாருங்கள், அருவமாக அங்கேருந்து எனக்குள்ளே வந்துருச்சு. அவங்க அப்பா கோடாலியை இப்படி 30 டிகிரியில் பிடி, 3 அடி நீளத்துக்கு பிடி போட்டுக்கொள், அந்த மாட்டு மீது வெட்டும் போது இவ்வளவு அழுத்தம் கொடுத்து வெட்டு என்னன்னு சொல்லலை. எந்த சிலபஸ்லையும் பாடம்லாம் ஒன்றும் சொல்லலை. எங்கள் அப்பா வெட்டுற ஃபோர்ஸை அப்படியே நான் உள்வாங்கினேன். ஒரு நாள் இடது பக்கமாக கோடரியை சரித்து வெட்டுவார், மறுநாள் வலது பக்கமாக சரித்து வெட்டுவார். அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஒரு நாள் இடது பக்கம் ஒரு நாள் வலது பக்கம்? இடது பக்கமாக வெட்டும்போது அந்த கூர் கொஞ்சம் மங்கும், அதை மறுநாள் வலது பக்கமாக வெட்டிட்டா அந்த கூர் மறுபடியும் ஏறிடும். ஏன்னா சாணத்திட்டவன் இப்படி தான் தீட்டி ஆகணும். நான் ஒரு நாள் இடது பக்கம் ஒரு நாள் வலது பக்கம், இது எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் உள்வாங்கினேன் அப்படின்னு. நானும் லேர்னிங் என்பது சொல்லித் தருவதல்ல, உள்வாங்குவது. நமக்கு இருக்கிற கிராஸ்பிங் பவர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம். பிறரிடம் இருந்து யார் வேணாலும் எதை வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ சங்கீதம் வாசிக்கிறாங்க, சங்கீதம் வாசிக்கிற போது அப்படியே சில பேர் கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வாசிப்பாங்க. இந்த வாய்ப்பாட்டு பாடுறவர் பாடுறத வயலில் அப்படியே பிடிச்சி காட்டுவாங்க, உடனே அப்படியே அந்த 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 ஸ்வரத்தை அப்படியே பிடிச்சி காட்டுவாங்க. எனவே உள்வாங்கும் போது தான் கல்வி முழுமையடைகிறது, சொல்லித் தருகிற போது கல்வி முழுமையடைவதில்லை. இந்த உள்வாங்கிறதுக்குன்னு ஒரு 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 பக்குவம் இருக்குது. அது வந்து மனசை ஒருமுகப்படுத்தி வச்சுருக்கிற நிலை. சப்புன்னு ஒட்டிக்கிச்சு, பச்சுன்னு ஒட்டிக்கிச்சு, இந்த மாதிரி சில வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படியே அது டஹால்னு அப்படியே வந்து உட்காந்துக்கும். இவைகள் தான் கல்வியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. வயது கிடையாது, கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும், அக்கறை இருக்கணும், எல்லாத்த விட கற்றுக்கணுங்கிற அக்கறை இருக்கணும், உள்வாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இதை மட்டும் நம்ம புரிந்து கொண்டால், ஒரு கல்வி பற்றி ஒரு சேயிங்ஸ் இருக்குது, குழந்தைகள் பிறர் கற்பிப்பதை விரும்புவதில்லை. குழந்தையுடைய இயல்பு, யாரும் கற்பிப்பதை விரும்புவதில்லை, ஆனால் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்னா குழந்தை மனம். நானே இதை செய்கிறேனே, சாப்பாடு போட்டால் நானே சாப்பிட்றேனே அப்படிங்கும், நானே பிசைஞ்சுக்கிறேனே, நானே ட்ரெஸ் போட்டுக்கிறேனே அப்படிங்கும். அந்த நானேங்கிற அந்த நே இருக்குது பார்த்தீங்களா, அதான் லேர்னிங். நானே செய்கிறேன், நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு உள்ளேருந்து அந்த ஆர்வம் வரணும், அப்போ தான் அதை கற்றுக் கொடுக்க முடியும். அதனால் அந்த லேர்னிங்கிற உள்வாங்கும் திறனை வளர்த்துக்கொள்வது கல்வித்துறையில் மிக அவசியம்.